வணக்கம். நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக லக்னம் 6ஆம் பாவத்தை பற்றி விளக்கம் கூறுகிறேன். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். இது எதற்காக சொல்லணும்னா, சில மனிதர்கள் வெற்றியாகவும் வச்சிருக்கு, தோல்வியை சந்திக்கவும் வச்சிருக்கு. அந்தந்த திசாபுத்தி காலங்களில் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றி தான் இதில் விளக்கம் கூறுகிறேன். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சிங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு யாருடைய யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் பொதுவாக அவர் 7 ஆட்சி பெற்று லக்னத்தை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குங்கிறது உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் சில கஷ்டங்களை பற்றுத்தான் அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு வராங்க. காரணம் என்னன்னா, தான் வச்சதுதான் சட்டம்னு பேசுவாங்க. அதாவது அந்த சட்டத்திற்கு சனி பகவான் அப்படின்னா நீதிமான். அவர் 7ஆம் பார்வையாக பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாருன்னா அந்த வேலைகள் சீக்கிரம் முடியாது. சிம்மலக்கனா கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. அந்த அவர் 6க்குள்ள இருந்து 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோலை அவர் வச்சுருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். ஜோதிடத்தில் நிறைய காலத்தத்துவம் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு நான் படித்த விஷயம் வரைக்கும் என் குருமார்கள் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 குருமார்கள் எனக்கு. நான் அவங்களோட படித்த விஷயத்த நான் சொல்கிறேன். நான் புதுசாக நான் கண்டுபிடிக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தான பலம் நல்லா இருந்தாலே நல்லா இருக்கும். அவரே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தார். இப்போ அந்த லக்னத்தில் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதசாமிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகம் புறம் உத்திரம். அந்த உத்திரம் சூரியன் சாரத்தை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சூட்சமம் நிறைய அடங்கியிருக்கு. ஜோதிடத்தில் எளிமையான முறைகளில் சில ஜோதிடர்கள் சொல்லும்போது மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். கஷ்ட நஷ்டத்தை கலந்து சொல்லும்போது என்னடா இப்படி கஷ்டமா இருக்கும் நினைப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை பேசும்போது கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கும். நெகட்டிவும் கொஞ்சம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது என்னன்னா, கண்டிப்பாக கெட்ட கிரகங்கள் கூட நல்லதை செய்யுங்கிறது ஜாதக ஒரு நூல்கள் இருக்கிறது. அதை சரிவர நாம் தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு திசாபுத்தி காலங்களில் அதுக்கு தக்கவாறு நடந்துவிட்டால் 6ஆம் இடத்தையும் வெல்லலாம். பொதுவாக எதிரிகளையும் வெல்லலாம். இப்போ எதிரிகள் தான் 6ஆம் இடம். நோய் நொடிகள், ஒரு இடங்கள் மாறுவது, இதெல்லாம் எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் 6ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப வெளியூர் செல்வது, இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எப்படின்னா ஆலோசனை முறையில் நல்ல ஜோதிடராக நீங்கள் அணுகையில் நிச்சயமாக வெற்றி இருக்கும். கண்டிப்பான முறையில். அதாவது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஜோதிடர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக சில ஜோசியர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டாலும் இயற்கையாக சொல்லுவாங்க, அது நடந்துடும். காரணம் என்னன்னா அவங்க முன்னோர்கள் அது போன்று என்னன்னா, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு குருமார்களாகவும் இருக்காங்க. இது மாதிரி நிறைய குருமார்களையும் படிச்சிருக்கேன். அதாவது நான் ஜாதகத்தை படித்தேன் அப்படிங்கிறத விட எனக்கு தன்னால் சுயமாக அவங்களுடைய அருளால் தான் எனக்கு செஞ்சுருக்கேன். அதற்காகத்தான் இறையர் ஜோதிடர்னு போட்டு வச்சிருக்கேன். நிச்சயமா பாருங்க, நான் என்னிடம் அனைவரையும் வாங்க என்று நான் அழைக்கவில்லை. காரணம் என்றால் எனக்கான ஒரு டைம்லாம் பொதுவாக ஒரு நாளைக்கு 20 சேரம் தான் இன்னும் பார்க்க முடியாது. நீங்கள் அருகாமையில் நல்ல ஜோதிடரோ அல்ல இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோட குடும்ப ஜோதிடர்னு சொல்லுவாங்க, அந்த ஜோதிடர்கிட்ட போகல இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு கேளுங்க. ஏன்னா யூடியூப் சேனலில் எத்தனையோ பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தட்டையும் இப்போ நானும் பார்ப்பேன். நான் பார்க்குறது ஒவ்வொரு ஜோதிடர் கருத்து மிக ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஜோசியர்கள் ஒரு 2 ஜோசியர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் அதை பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 2 ஜோசியரையும் பார்க்கல எனக்கு பார்த்தா உண்மையிலே இப்படி ஒரு ஜோதிடர் இருக்காங்கன்னா அவங்களை பெருமைப்படுறேன். அது ஏன்னா தெரியாத விஷயங்களை கற்றுக்கலாம் தப்புல. நான் 30 வருஷமாக பார்க்குறேன். இந்த 30 வருஷத்தில் எனக்கும் தெரியாத விஷயம் என்ன விட்டு இருக்கும். அந்த விஷயத்த ஒரு 2 ஜோசியர் மூலமாக நானே தெரிஞ்சிருக்கேன். அதை சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். நானும் நல்ல நடக்கும் நல்ல கத்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.